வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி இன்னைக்கு லேடிஸான திரைப்படம் சரண்டர் படத்தின் திரையமசனம். இந்த சரண்டர் படம் எப்படி இருக்கு? போலீஸ் எல்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப பாவன்றாங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் போலீஸ்காரங்களை வந்து மாமானுவாங்க, அங்கிள்னுவாங்க, போலீஸ்காரங்களை பார்த்து வந்து பயப்படுவாங்க, திருட்டு பையன் போகிறானே, கொலைக்காரன் போடுவானேன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்கிறத விட்டுட்டு இந்த திரைப்படத்தை பார்த்தா போலீஸ் எல்லாம் பாவம் அப்படின்றாங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சீக்கிரம் போங்க சார். ரோல் கால் அட்டென்ஷன். ஒரே போலீஸ் ஆகுறானுங்க. செல்லத்தோட ஆளை போட்டாங்க. போட்டோ எதை எடுத்தியா? நீ யூனிஃபார்ம் போட்டேன்னு ஒரு 3 மாசம் இருக்குமா? திரைப்படத்தோட கதைன்னு சொன்னா தேர்தல் வருது. தேர்தல் வந்தாவே உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். தேர்தல் வந்தா என்ன, எல்லா விஐபிஸுங்களும் சரி யார்கிட்ட வந்து துப்பாக்கி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதாவது ரிவால்வர் யார்கிட்ட விஐபிசி கிட்டலாம் இருக்கோ அவங்க அதை அந்த டைமில் வந்து தேர்தல் வரத்துக்கு முன்னாடியே அந்த துப்பாக்கி எல்லா இடத்துலையும் வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து சரண்டர் பண்ணிடணும். யாராக இருந்தாலும் துப்பாக்கி லைசன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாரும் வந்து சரண்டர் பண்ணிடணும். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தராக வந்து இந்த கதையில் வந்து துப்பாக்கி வந்து சரண்டர் பண்ணுறாங்க. ரைட்டரோட கேரக்டர் வந்து லால். அவர் தான் வந்து அந்த ஒவ்வொரு விஐபிஸுக்கு கொடுக்குற துப்பாக்கியை வந்து லெஜரில் என்ட்ரி பண்ணுறது அவர் தான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மன்சூர் துப்பாக்கி வந்து மன்சூர் எப்படி வரான்னா, கதைக்குள்ள நடிகர் மன்சூர் தான் இந்த கதாபாத்திரத்தை வராது. அவர் இந்த கதாபாத்திரத்தில் வராது. அவரோட துப்பாக்கி எடுத்து வந்து இவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு போகிறாரு. சரண்டர் பண்ண போனதுக்கு அப்புறம் இந்த ரிவால்வர் வந்து மிஸ் ஆகிடுது. இந்த ரிவால்வரை யார் எடுத்தாங்க? ஏன்னா வெளியாளுங்க யாராவது வந்து நம்ம திருட்டு போனுக்கோன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயே இந்த திருட்டு நடந்திருக்குன்னா அப்படிப்பட்ட இந்த திருட்டை யார் பண்ணியிருப்பான்? ஸோ நம்மளை யாராவது ஒருத்தர் தான் பண்ணியிருக்கணும். நம்மளை யாரோ ஒருத்தர் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ வந்து வெளியாள் யாராவது வந்தாங்களா இல்லையா? இந்த கன்று எப்படி மிஸ் ஆச்சு? அதாவது தேர்தல் வரத்துக்கு முன்னாடி, ஏன்னா அந்த வந்து இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவான்னா, அந்த ஆள் ஏற்கனவே மனுஷன் வந்து ஒரு சென்சிட்டிவான ஆள், என்ன இது கிடைக்குதுன்னு காத்து நிற்பான். அதனால் வந்து அவருக்கு தெரியாத அளவுக்கு ஒரு 3-4 நாளில் வந்து இந்த கன்னை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சாதாரண கரு, இந்த கன்னை வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும். யார் எடுத்திருப்பான் அந்த கன்னை? இந்த கன்னு கண்டுபிடிக்கிறதையே பாதி திரைப்படம் முழுமொழியாக இந்த திரைப்படம் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் வந்து எலெக்ஷனாகவே வந்து அரசியல்வாதிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டுக்கு பணம் தருவாங்க, எல்லாத்துக்கும் பணம் தருவாங்க. உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எப்படி பணம்லாம் வந்து கை மாறுது, அந்த பணம் யாராருக்கு லஞ்சம்லாம் போகுதுன்னு கோடிக்கணக்கில் போகும், கணக்கில். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சமயத்தில் என்னன்னா, அரசியல்வாதியோட கையாளு பெரிய போலீஸ்காரங்களே அவரை பார்த்தா வந்து பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நம்ம வந்து சுஜித் சங்கர். அவர் தான் இந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் பயம்பத்துற மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கிட்ட கொடுக்க போகிற ஒரு 10 கோடி, அந்த 10 கோடி ரூபாவும் காணாமல் போயிடுது. 10 கோடி ரூபாய் வந்து அரசியல்வாதி இவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த 10 கோடி ரூபாய் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போகுது. அந்த 10 கோடி ரூபாய் யார் எடுத்திருப்பா? அவர் ஒரு பக்கம் தேடுறாரு, இவர் ஒரு பக்கம் நம்ம வந்து சுதீஷ் சங்கரை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேங் சுற்றுது. இதுக்கு இடையில நம்ம சுதீஷ் சங்கரோட தம்பி, அவர் ஒரு எட்டக்கம்புடுக்கா வந்து போலீஸ்காரங்கெல்லாம் வந்து மதிக்காமல் ரொம்ப திமிரா சுற்றி நிற்பார், தெனாவட்டா சுற்றி நிற்பார். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்லாம் இந்த கேரக்டரில் சுற்றுது. இதெல்லாம் எப்படி நடக்குது? கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு 2 hour 20 நிமிஷத்துக்கு மேலே தான் ஓடுது இந்த திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படத்தை வந்து பாட்டு இல்லை, ரொமான்டிக் இல்லை, காமெடி இல்லை, அப்படி இருந்த திரைப்படத்தை நம்ம இந்த 2 hour 20 நிமிஷத்துக்கு மேலே இந்த திரைப்படத்தை அப்படியே சீட்டை விட்டு ஏந்துக்காத அளவுக்கு இந்த திரைப்படத்தில் அப்படியே நம்ம எல்லாரையும் உட்கார வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த திரைப்படமும் சரி, இந்த திரைக்கதையில் வந்து அந்த அளவுக்கு போடிக்காத, எந்த இடத்துலையும் லேக் இல்லாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க இந்த திரைப்படத்தை. அதாவது ஒவ்வொருத்தரோட கதாபாத்திரத்தையும் ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுற விதம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இது நான் வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டோ, இந்த திரைப்படம்லாம் வந்து சாதாரணமாக பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு சுமார் தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இந்த திரைப்படத்தை உள்ளே போய் பார்த்துருக்கப்ப தான் தெரியுது அந்தளவுக்கு சூப்பரான படம்ட்டு. கடைசி வரைக்கும் இந்த கன் வந்து யார் எடுத்தாங்கன்னு தெரியவே தெரியாது.
கிளைமேக்ஸில் மட்டும்தான் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வந்து திரைப்படம் பார்த்து இருக்கிற மக்கள் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சே இருக்காது. இவங்க தான் எடுத்திருப்பாங்களா, அவங்க தான் கன்று எடுத்திருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு, அதாவது கணிக்க முடியாத அளவுக்கு இந்த திரைப்படத்தில் அப்படி அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் கிளைமேக்ஸில் மட்டும்தான் இந்த எண்டே முடியுது. அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை இந்த திரைப்படம். ஒரு புதுமையான சஸ்பென்ஸான த்ரில்லிங்கான திரைப்படம். எல்லாருமே அதாவது சஸ்பென்ஸ், ஆக்ஷன்ஸ், அதாவது த்ரில்லிங்கை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு அந்த இது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த திரைப்படத்தை ஒரு தடவையாவது எல்லாரும் போய் தியேட்டரில் போயிட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் இந்த படம் வந்து செட் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா சஸ்பென்ஸை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆடியன்ஸுங்க எல்லாருமே இந்த திரைப்படத்தை வந்து நம்பி ஒரு தடவை பார்க்கலாம். பார்த்துட்டு வெளியே வரவங்க அத்தனை பேருமே ஒருத்தரும் போர் சொல்ல, எல்லாருமே இந்த திரைப்படத்தை வந்து அவ்வளோ சூப்பர் பாராட்டுறாங்க. இந்த திரைப்படம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல திரைப்படம்லாம் போய் பார்க்கணும், எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த திரைப்படத்தில் என்னன்னா, போலீஸ்காரங்களை மக்கள் வந்து ஒரு கொடுமையான மாமானுவாங்க, டேய் மாமா வந்துட்டான்டா மச்சான் அப்படின்னுவாங்க போலீஸ்காரங்களை பயந்துக்கிட்டு சில பேர் வந்து ஐயோ போலீஸ் வரான்டா டேய் அப்படின்னு ஒதுங்குவாங்க. ஆனால் ஒரு பக்கம் அப்படி இருந்து போலீஸ்காரங்க எல்லாரும் பாவம்னு இந்த திரைப்படத்தில் ரொம்ப காட்டியிருக்காங்க. ஏன் பாவம்னு காட்டியிருக்காங்கன்னா, ஒரு ரைட்டராக இருக்காரு, ரைட்டராக இருந்தாலும் மேலதிகாரிக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். மேலதிகாரி என்ன கேவலப்படுத்தினாலும் அந்த இடத்துல அவ்வளோ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போலீஸ்காரனும் 2 போலீஸ்காரனும் நேர்மையாக இருந்தால் கூட இன்ஸ்பெக்டருக்கும் ஏசிக்கும் எஸ்ஐக்கும் பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு சீன்ஸுங்க. அப்புறம் இந்த படத்தில் கதாநாயகன் இன்ஸ்பெக்டர்லாம் இல்லை, ஒரு எஸ்ஐ கதாபாத்திரம் தான். ஒரு புதுசான கதாபாத்திரத்தில் ஒரு எஸ்ஐயாக வராரு, இன்ஸ்பெக்டருக்கு தான் வேலை பார்க்குறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது அவன் வேலை பார்த்தானா எந்த அளவுக்கு அவனும் ஒரு கொடுமை அனுபவிப்பான். அந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு போலீஸ்காரங்க எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க, அவங்களால எவ்வளோ போலீஸ்காரங்க பாதிக்கிறாங்க. ஒரு ரவுடிக்கு வந்து போலீஸ்காரங்க ஒரு பயங்கரம், அரசியல்வாதி கூட இருக்கானே கனகுன்னு அவனோட கேரக்டரை பார்த்து அந்த படத்துக்குள்ள அப்படி பயப்படுறாங்க போலீஸ்காரங்க. அவன் தம்பி வந்து தைரியமாக ஒரு போலீஸ்காரன் வந்து சாவியை மடக்குவாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அரசியல் அவனோட பேரை சொன்ன அண்ணங்காரன பேரை சொன்னோன்னு விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி போலீஸ்காரங்களும் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொருத்தருக்கிட்ட நாங்கள் எல்லாம் மக்கள் பயந்தாலும் நாங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கோம், எங்களால் சுதந்திரமாக வேலை செய்ய முடியலன்ட்டு போலீஸ்காரங்களுக்குள்ளவே ஒரு ஃபீலிங் இருக்குன்னு இந்த படத்தில் நல்லாவே காட்டியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், போலீஸ்காரங்கள்லாம் பாவம். இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து தர்ஷன், தியாகராஜன், முனிஷ்காந்த், மன்சூருனி, சங்கர், லால் கேரக்டர்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி எப்படி நடிக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லாவே பண்ணியிருக்காரு. மெயின் கதாநாயகன் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக நல்லா நடிச்சிருக்காரு. நம்ம இந்த பன் பட்டர் ஜாம் திரைப்படத்தில் வர கதாநாயகன் மாதிரிலாம் கொஞ்சம் நல்லாலாம் ஏட்டக்க முடக்கெல்லாம் பண்ணலை இந்த திரைப்படத்தில். ஏன்னா அவரும் பிக் பாஸில் தான் வந்தார், இவரும் பிக் பாஸில் தான் வந்திருக்காரு. ஸோ வந்து இவர் பிக் பாஸ் மூலமாக வந்தாலும் நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்காரு இந்த கேரக்டர். எல்லாரும் நம்பி ஒரு தடவை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பு வி குமார், இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ரைட்டரோட பேப்பர் ஒர்க் பிரமாதம், திரைக்கதை ரொம்ப பிரமாதமாக அமைச்சிருக்காரு டைரக்டர் கௌதம் கணபதி. ஃப்ரெண்ட்ஸ், இனி ரிலீஸ் ஆன திரைப்படம் சரண்டர் படத்தின் திரை விமர்சனம். நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. எல்லா படி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.